ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆன சாரி ட்ரிபிள் ஒன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹைதராபாத்ல உள்ள ஒரு மால்ல ஒரு பாம் அட்டாக் நடக்குது. இந்த அட்டாக்கை யாரு பண்ணாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாம இருக்கு. அதனால சீஃப் மினிஸ்டர் தலைமையில ருத்ரா நேட்ரா அப்படின்னு ஒரு ஏஜென்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இது வந்து வெளியே இருக்கிற மக்கள் கவர்மெண்ட் யாருக்குமே தெரியாம சீஃப் மினிஸ்டர் அண்டர் கிரவுண்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இந்த கேஸை சீஃப் மினிஸ்டர் அந்த ஏஜென்சிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஏஜென்சியை சேர்ந்த சாரியா இருக்கிற நம்ம வெண்ணிலா கிஷோர் வந்து இந்த கேஸை எடுத்துக்கிறாரு. இந்த கேஸை விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இந்த பாம் அட்டாக் பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம் பிளாஸ்டுக்கு காரணமா இருக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வெண்ணிலா கிஷோர். கடைசியில இந்த பாம் பிளாஸ்ட் எதுக்கு நடந்துச்சு, எதனால இந்தியா மேல அந்த பையன் வந்து இவ்வளோ ஆக்ரோஷத்தோட இருக்கான், இந்த பாம் பிளாஸ்டுக்கும் முரளி சர்மாக்கு என்ன சம்பந்தம், கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கீர்த்தி குமார் வந்து அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை கதையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு கீர்த்தி குமார். ஆனால் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வெண்ணிலா கிஷோர் வந்து ஒரு ஸ்பை ஏஜெண்டாக நடிச்சிருக்காரு. அவர் தான் சாரி ட்ரிபிள் ஒன் அப்படின்னு அந்த ஏஜென்ட் நம்பரோட இருப்பார். அவர் வந்து இந்த கேஸை விசாரிக்கிற விதம் வந்து ஓரளவுக்கு காமெடியாக தான் டேரக்டர் வச்சிருப்பாரு. ஆனால் ஒரு ஸ்பை ஆக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து டேரக்டர் சில இடத்துல கோட்டை விட்டாரு. எதுக்குன்னா, இந்த கேஸை காமெடியாக விசாரிக்கிறேன் சொல்லி சில விஷயம்லாம் பண்ணுவார் ஹீரோ. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி சம்யுக்தா விஸ்வநாதன் வந்து அவங்களோட ஒர்க்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் காட்சியில சூப்பரா அவங்களோட நடிப்பை பண்ணியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி பாவனாவோட ஆக்டிங்கும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி அவங்க ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷனுக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல சம்யுக்தா விஸ்வநாதன் பண்ற அந்த ஃபைட் காட்சியை சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு கேட்கற மாதிரியே இருந்துச்சு. டைரக்டர் கீர்த்தி குமார் வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷனை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகாம அவர் இஷ்டத்துக்கு காமெடி, ரொமான்ஸ், எமோஷன் அப்படின்னு ஒரு ட்ராக்ல கொண்டு போயிட்டாரு. அதை டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். படத்துல வெண்ணிலா கிஷோரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து பண்ற அந்த காமெடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த காமெடிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அதை டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் கீர்த்தி குமார் வந்து என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் நம்ம சில இடத்துல லேக் ஃபீல் பண்ண முடியும். தேவையில்லாத காமெடி, ரொமான்ஸு, எமோஷனு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ பெருசாக காட்டுறேன் அப்படின்னு சில கிரிஞ்சான காட்சியெல்லாம் வச்சு கடைசி கிளைமேக்ஸை மொக்க பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் ஒரு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு பார்க்கும் போது இருக்கும். அதையும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். ஃப்ளாஷ்பேக்கையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா இந்த படம் ஓரளவுக்காவது நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப்பிங் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.2 கொடுக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.